கடல்ல போய் அனாவசியமாக கலக்கிற தண்ணியை நிறுத்தி டேம் கட்டினா அந்த சுத்து வட்டாரம் எவ்வளோ செழிப்பாகும்னு ஒரு கலெக்டராக உங்களுக்கு புரியாதா? அதனால எவ்வளோ வருமானம் வரும்னு உங்களுக்கு தெரியாதா? அங்கே வாழ்கிற விவசாயிக்கிட்டே இருந்து எவ்வளோ வரி வசூலிக்கணும்னு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு இந்தியன் சொல்லி கொடுக்கணுமா என்ன? எங்களுக்கு நல்லா தெரியும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நீ சொல்லி கொடுக்காத. மிஸ்டர் லிங்கேஸ்வரன், நீங்க அப்ஜெக்ட் பண்ண என்னோட பிளானை முதல்ல அப்ரூவ் பண்ணுங்க. யூசி, மதுரையில இருந்து கொச்சினுக்கு ட்ரெயின் ட்ராக் போட்டா அதுல கவர்மெண்ட்டுக்கு லாபம் இருக்கு. அதுக்கு மட்டும் செலவாகாதா? ஆகும், பட் இருந்தாலும் அதை விட பல மடங்கு லாபம் உங்களுக்கு உடனே கிடைக்கும், அதானே? இந்தியாவில் நீங்கள் போட்ட எல்லா ட்ரெயின் ட்ராக்கும் அதுக்கு தானே. தங்கம், வைரம், வைடூரியம், நவரத்திலிருந்து கருமழகு வரைக்கும் நூற்றுக்கணக்கான பொருட்களை இங்கிருந்து கடத்தி உங்கள் நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு போட்ட ரூட்டு தானே எல்லா ரூட்டும். இல்லை, நான் உங்கள் குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஹில் ஸ்டேஷனுக்கு போட்ட ரூட்டு. ஐ ஆம் சாரி, ஆஸ் எ மதுரை கலெக்டர்